கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2026 வருடம் தை மாத பலன்கள் தான் சொல்ல போகிறேன். தை மாதம் என்பது மகர சங்கராந்தி பலன் என்றும் அதை சொல்லுவார்கள். தை மாதத்தில் தான் வரும். அதனுடைய விளக்கத்தையும் நான் சொல்லிவிட்டு வருகின்ற 15/1/2026 முதல் 12/2/2026 வரை இருக்குது தை மாதம். சுமார் ஒரு 29 நாட்கள் இருக்குது. இதற்குண்டான 12 ராசிக்குள்ளான பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெளிவாக கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும்னு சொல்லி பொதுவாக பொது பலன்கள் தான் ஒவ்வொரு பயிற்சிக்குமே ஒவ்வொரு பதிவிலுமே 12 ராசிக்கு உண்டான்னு சொல்லும்போது சொல்லப்படுது. அப்போ இந்த தை மாத பலன் அப்படின்னு தான் இது வருகிறது. இந்த தை மாதத்திலிருந்து அடுத்த தை மாதம் வரும் வரைக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். இதற்கு மகர சங்கராந்தி பலன் என்றுமே சொல்லுவார்கள். அப்பொழுது பஞ்சாங்கத்திலே வரும்பொழுது பஞ்சாங்கம் பார்க்கும் பொழுது மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு உருவம் புலி வாகனத்திலே வருகிறது. அதன் பெயர் மந்தன் என்று சொல்லப்படுகிறது. ஆண் புலியாக சொல்லப்படுகிறது. அதற்கு 2 வாய்கள், 3 கால், 3 கைகள், 4 கால்கள், அகோர ரூபம் எடுத்து கேடயம், ஈட்டி இது போன்ற ஆயுதங்களை கொண்டு பவனி வருகிறது. அப்படிப்பட்ட அந்த மகர சங்கராந்தி புருஷர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் வரும்பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்த்தீர்களானால், பொதுவாக ஆண்களுக்கு, அதுவும் இளைய சமுதாயம் சொல்லுவாங்க இல்லையா, யூத்துன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சற்றே பீடை ஏற்படுகிறது. பீடை என்றால் கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகளுக்கும் அந்த கெடுபலன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் விலங்குகள் வகையிலே யானைகளுக்கு பீடை ஏற்படுகிறது. யானைகளுக்கு பிரச்சனை வரும், அது மடிய நேரிடும். அந்த யானைகளுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதை நன்கு பராமரிக்க வேண்டும். அதனிடையே விஷமத்தனம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏன்னால் யானைகள் மூலமாக மக்களுக்கு துன்புறுத்தலும் ஏற்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடல் வாழ் உயிரினங்களுக்குமே பீடை ஏற்படுகிறது. அப்போது கடல் வாழ் உயிரினங்கள் மீன் சம்பந்தப்பட்ட உணவு வகைகள் அது மூலமாக பீடை ஏற்படும். விலை வீழ்ச்சி ஏற்படும், விலை உயர்வு ஏற்படும், அது குறைஞ்சிரும். கடல் வாழ் உயிரினங்கள் குறையும் போது விலையேற்றம் அதிகமாக தான் இருக்க போகுது. அதற்குள்ளே பீடை ஏற்பட போகிறது. கொத்தாக மனிதர்கள் எப்படி ஒவ்வொரு நேரங்காலத்திலே கொத்தாக செத்து மடிகிறார்கள், அதுபோல் அதுவும் இந்த கடல்வாழ் உயிரும் செத்து மடியும். அதிகமான வெயில் இருக்கும், அதிகமான குளிர் இருக்கும், அதிகமான மழையும் இருக்கும், நிலச்சரிவு ஏற்படும், பூமி அதிர்வு ஏற்படும். இதெல்லாமே இந்த மகர சங்கராந்தி பலன் சொல்லப்பட்டிருக்கு. புதுவிதமான வைரஸ் அயல் நாட்டிலிருந்து இறக்குமதி ஆகப் போகிறது. அந்த வைரஸ் நீரின் மூலமாகவும் காற்று மூலமாகவும் அழுகிய பொருட்கள் போது காய்கனியாக இருக்கலாம், உணவு வகையாக இருக்கலாம், இது மாதிரிலாம் கூட அதிலிருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதன் மூலியமாக மனிதர்களுக்கு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாக சொல்லிவிட்டு இதெல்லாமே இந்த நடக்கப் போகுது இந்த மகர சங்கராந்தி பலனில். இது இல்லாமல் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கும் சற்றே பீடை ஏற்பட போகிறது. ஆன்மீகத்தில் இருக்கின்ற போது நெருக்கமாக உள்ளவர்கள், கோவிலில் இருக்கிற பூசாரிகள், குருக்கள், ஆன்மீகத்தில் முழு ஈடுபாட்டுடன் இருப்பவர்கள், ஆன்மீகத்திலே சுவாமிகள், சாமியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஜோதிடம் பார்ப்பவர்கள், இவர்கள் எல்லாருமே இந்த வருடம் பீடை ஏற்பட போகிறது. அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியாகவும் நீதியாகவும் நடந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது. தவறான வழியில் சென்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே இந்த மகர சங்கராந்தி பலன் சொல்லப்படுகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை இப்போ பார்க்கலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான தை மாத பலன் தான் சொல்ல போகிறேன். 2026 வருஷம் சாதகமான ராசி வரிசையில் நீங்கள் கண்டிப்பாக இருக்குங்க தானே, நான் சொல்லிட்டேன் தானே, அதை முதல்ல புரிஞ்சுங்க. அப்போது மீனராசிக்காரங்க குரு 4ஆம் இடத்துல இருக்கார், ஜென்ம சனியாக இருக்குது, 12 ராகு இருக்காங்க. நம்ம என்ன தான் பண்ணுறது? குழப்பமாக இருக்கா? குழப்பமே வேணாம், தை மாத பலன் தான் சொல்லிட்டு வரேன். அப்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், இவங்க 4 பேர் இருக்காங்க. 11ஆம் இடத்துல இருக்கிற எந்த கிரகமாக இருந்தால் நல்லது செய்யணும் தான் ஜோதிட விதி. அப்போது 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் என்ன பண்ண போகிறார்? மீனராசிக்காரங்களுக்கு பெரிய அந்தஸ்தை கொடுப்பார், அதிகாரத்தை கொடுப்பார், அதிகாரிகளுடைய தொடர்பை கொடுப்பார். நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, பெரிய பிரபலமான மனுஷர் தொடர்பு தான் அவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கவர்மெண்ட்டில் பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, போலீஸில் இருக்காங்க, மற்ற துறையில் இருக்காங்க, அவங்களுடைய கனெக்ஷன் இருந்தாலே போதும்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டு தானே? அதனால் அவங்களுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுதான் இப்போ பில்டப் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கார்.
உங்கள் ராசியாதிபதி குருக்கு ரொம்ப உகந்தவர் தானே. குருவும் சேர்ந்தாலோ பார்த்தாலோ குருமகள யோகம் தானே. அப்போது அதனால நல்ல பலன் கிடைக்கும். என்ன பலன் கிடைக்கும்? வீடு, பூமி, இது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லாயிருக்கும். மீனராசிக்காரங்க, நான் நினைக்கிறேன், இடம் இருந்திருக்கும், வீடு கட்டியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. தோட்டந்தொரவு பண்ணெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்களே, என்னது இது? ஃபார்ம் ஹவுஸ். கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்களா? அந்த ஃபார்ம் ஹவுஸை நீங்கள் கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் உருவாக்கிடுவீங்க. ஒரு சிலர் கண்டிப்பாக அது வந்துடும். எல்லாருக்குமே வரணும்னு சொல்ல மாட்டேன், பொய்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் கண்டிப்பாக வந்துடும். அது வரதான் போகுது. அது நீங்கள் பார்த்துங்க. அடுத்ததாக ஜென்மசனி இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ஜென்மசனி என்ன பண்ணுவார்? கை காலை கட்டி போடுவார், அவ்வளோதான். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடணும், வந்துடணும், துணிஞ்சு வந்துடணும், பார்த்துடணும், முடிச்சிடணும், போயிடணும். இப்படி தான் இருக்கணும். உடம்பு சரியாமல் கொஞ்சம் சோர்வை கொடுப்பாரு, மந்த நெல் கொடுப்பாரு, டயர்டை கொடுப்பாரு, தூக்கமாக வருதுன்னுவார். அதெல்லாம் காதிலே போட்டுக்காதீங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம். இதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க, எல்லாம் சரியாயிடும். குரு 4ஆம் இடத்துல இருக்கார் தானே. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? 4ஆம் இடத்துல இருந்தால் கஷ்டம் அது இதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே கேட்காதீங்க, தூரத்துக்கு போட்டுருங்க. வீடு, மனை, வாகனம், வண்டி வாகனம், ஆரோக்கியம், தாயார் வழி உறவு, கல்வி சம்மந்தப்பட்டது, அதிர்ஷ்டம், புதையல் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, எல்லாமே கூட கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷம் தானே. இப்போ இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் தானே. அதை பார்த்துங்க. 5ஆம் இடத்துக்கு அவர் வரப்போகிறார் அதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு. அதுக்கு தான் டாப் 26 நல்ல மீனராசி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கு. இப்போ தை மாதம் தானே சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒரு 2-3 மாதத்தில் குரு பயிற்சி ஆகுது முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி பலன் கொடுத்துருவார். உங்களுக்கு தெரியுமே தெரியாதா? நிறைய அனுபவப்பட்ட ஜோசியர்கள் தான் சொல்ல முடியும். அப்போ 3 மாதம் முன்னாடி பலன் கொடுத்துருவார். அதை பற்றி கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையாலும் தூக்கி தூர போட்டுருங்க. கண்ணும் கருத்துமாக இருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இந்த தை மாதத்துக்கு அறிவுரை கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சுபகாரிய முயற்சியில் இறங்கலாம், எல்லாமே நடக்கும். குழந்தை பாக்கியம் அடுத்து வரும் குரு பேச்சில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்குண்டான முயற்சியில் இறங்குங்க. மறைமுகமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதுக்குண்டான முயற்சியில் இறங்குங்க. சந்தோஷமாக இருங்க. சுபகாரியங்களில் வந்தாக்கா அதில் நிறைவேற்றி மகிழுங்க. எப்பயுமே மீனராசிக்காரங்க எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்க. டேக் இட் இஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு தான் பொருந்தும். அப்போ நீங்கள் நிறைய விருந்தில் கலந்துங்க, சுற்றுலா போங்க, ஃப்ரெண்ட்ஸோடு பழங்க, ரிலேஷனோடு பழங்க, 4 பேரோட 4 விதமாக பேசுங்க, பழகுங்க, பேசிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு துன்பம் தூரம் போயிடும். எப்பயுமே நம்ம கவனம் ஒரே இடத்துல இருந்தால் தான் கஷ்டம் வரும். நம்ம துக்கத்தையே நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் கஷ்டம் வரும். அது தூக்கி போட்டு 4 பேர்கிட்ட பேசுங்க, பாருங்கள். இப்போ தான் பார்க்குறதுக்கு பேசுறதுக்கெலாம் இருக்குது. அதுக்குன்னு நான் சொல்கிற மாதிரி ஃபோனில் அடிக்ட் ஆகி வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இது மாதிரிலாம் பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க. வெளில வாங்க, 4 இடம் போங்க, 4 பேரை பாருங்கள். அவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன்னா இப்போ பாருங்கள் அடுத்தது. இதுதான் முக்கியமான விஷயம். உங்கள் ராசியாதிபதி குரு, அவர் 4லேருந்து 5க்கு போக போகிறாரு. அவருடைய பார்வையிடமும் இருக்கும் இல்லையா, அது கண்டிப்பாக உண்மை தானே. அப்போது அது மூலிமா நல்லது நடக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? குரு பார்க்க கொடி நன்மை தானே சொல்லியிருக்காங்க. அப்போது முருகப்பெருமானை வணங்கி வழிபடணும். உங்கள் ராசிக்கு கடல் சார்ந்த இடம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போது கடலுக்கு அருகமையில் ஒரு முருகர், டக்குன்னு எல்லாருக்கும் தெரியாதுன்னா திருச்செந்தூர் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நடுப்பழனின்ற ஒரு முருகர் கோயிலும் கடற்கரை ஓரம் தான் இருக்குது. அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்குது. அது மாதிரி கடற்கரை ஓரம் உள்ள முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அது மாதிரி போயிட்டு வாங்க. கடலில் சமுத்திர ஸ்நானம் பண்ணுங்கள். கடல் நீரை வீட்டில் எடுத்துன்னு ஒரு மாதத்துக்கு அமாவாசை அன்றைக்கி தெளிங்க. ஏன்னா நம்ம முன்னோருடைய குறைகள் சாபங்கள் இருந்தாலும் விலகிடும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. கடல் வாழ் உயிரினங்களுக்கு உணவு கொடுங்க. பொதுவாக மீனுக்கு கொடுங்க. குளத்தில் இருக்கும் மீன் கோயிலில் அங்கே கொடுங்க. அது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இறை வழிபாடு தொடர்ந்துபடி இருங்க. குரு வழிபாடு பண்ணுங்கள். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3மே சேர்ந்த தத்தாத்திரேயன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை வணங்கிட்டு வாங்க. எல்லாமே வாழ்க்கையில் வாங்கிட்டு வாங்க. இல்லைனா ஒரு குருவை முக்கியமாக பிடிச்சிங்க. நான் இது மாதிரிலாம் நிறைய சாமிலாம் கும்பிட மாட்டேன், ஒரே சாமி தான், ஒரே தெய்வம். அப்போது ஒரு குருவை தேர்ந்தெடுத்துங்க. அவர் சாய்பாபா இருக்கலாம், ராகவேந்திரா இருக்கலாம், மகாபெரிவலா இருக்கலாம், ரமண மகரிஷியாக இருக்கலாம். இந்த மாதிரி மகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒருத்தர் தேர்ந்தெடுத்துங்க. அவங்கள வியாழக்கிழமை அன்னைக்கு வழிபட்டுவாங்க. இப்போ எதுக்கு வந்திருக்கேன்? பரிகாரம். அதில் என்ன பரிகாரம்? தான தர்மம் பண்ணணும். அப்போ நான் சொல்கிறது செய்வீங்க தானே? செஞ்சால் தான் நல்லது நடக்கும். அது மூலம் தெரிஞ்சுங்க. அப்போது நல்லா கேட்டுங்க.
மீனராசிக்காரங்க இந்த தை மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன சொல்கிறேன்னா, தான தர்மத்தில் அனாதை ஆசிரமம் போங்க. அங்கே போயிட்டு குழந்தைங்களுக்கு இப்போ இந்த தை மாதத்தில் தானே உங்கள் பொங்கல்லாம் வருது. அப்போ பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம்? புத்தாடை, புது துணி வாங்கி போடுவோம், மகிழ்வோம். அதுனா விசேஷம், முக்கியமான விஷயம். அப்போது சாப்பாடு தண்ணி கொடுக்குறது மட்டும் முக்கியம் இல்லை. குழந்தைங்களுக்கு உடை, அது துணியாக கொடுக்கலாம். இல்லைன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு ஆசிரமத்துக்கு போய் உதவி பண்ணுறீங்க, தானம் பண்ண முன்னாடியே போங்க, ஒரு குழந்தைய தேர்ந்தெடுத்துங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழந்தையோ 2 இல்லை எத்தனை கணக்கோ வச்சுங்க. அவங்களுடைய அளவு தெரிஞ்சுங்க. கேட்டால் சொல்ல போகிறாங்க. வாயில் இருக்க வார்த்தை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த அளவு எடுத்துன்னு போயிட்டு ரெடிமேடு ட்ரெஸ்ஸோ இல்லை நீங்கள் தச்சுலாம் இப்போ கொடுக்குறதில்ல, ரெடிமேட் ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுத்துறாங்க. அதான் உண்மை. அப்போ எடுத்துன்னு வந்து கொடுங்க. அப்போ முடிஞ்சு போச்சு. அப்போது அந்த குழந்தைங்க சந்தோஷப்படும். சாப்பாடு தண்ணி மட்டும் கிடைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. அவங்களுக்கு இனிப்பு கொடுக்குறது மட்டும் முக்கியம் இல்லை. அவங்களுக்கு உடை கொடுத்து அவ்வளோ விசேஷம். அது கொடுத்து மகிழுங்க, சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். எல்லா பிரச்சனையும் போயிட்டு நல்ல விஷயம் மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதுதான் இந்த தை மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சும்மா கேட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லிட்டு வர எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணுற இடத்துல நான் சொன்ன முக்கியமான விஷயம் போயிடும். அது மூலம் தெரிஞ்சுங்க. அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு எது தேவையோ, உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தை மாத பலன் உங்களுக்கு கிரக நிலைகள்லாம் பார்த்து சொல்லியிருக்கேன். அதுக்குண்டான பரிகாரமும் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. புரியுதுங்களா? அதனால் தை மாத பலன் உங்களுக்கு அடுத்து வரும் குரு பயிற்சி மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமாக இருங்க, அதே மனநிலையோடு இருங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.